ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அமிர்தாம்சூத்பவோ பானுः சசபிந்துः சுரேஸ்வரः ஔஷதம் ஜகதஸ்தேதுः சத்யதர்ம பராக்கிரமः பூதபவ்ய பவன்னாதः பவனः பாவனோ நலः காமः காமக்ருத்தாந்தः காமः காமப்ரதः பிரபுः யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனः அதிருஷ்யோ வியக்தரூபஸ்ச சகஸ்ரஜிதானந்தசித் இஷ்டோ விசிஷ்டசிஷ்டேஷ்ட சிகண்டேன குஷோ விஷः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः अच्युतप्रथितः प्राणः प्राणदो वासवानुजः अपां निधिरधिष्ठानम् अप्रमत्तप्रतिष्ठितः स्कन्दस्कन्दधरो दुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहद्भानुरादिदेवः पुरन्तरः. 37வது ஸ்லோகம். ஸ்லோகத்தோட ஆர்டர்ல சங்கரபாஷ்யத்தோட ஆர்டர்ல 50வது ஸ்லோகம் வந்துருக்கோம். வாசிச்சிடுறேன். அசோகஸ்தாரனஸ்தார சூரசௌரீர் ஜனீஸ்வரः அசோகஸ்தாரனஸ்தாரः शूरशौरीर्जनीश्वरः अनुकूलसदावर्त अनुकूलसदावर्त सतावर्त सत्ता मुदल्ता सतावर्तः पद्मी पद्मनिभीक्षणः अनुकूलः सतावर्तः पद्मी पद्मनिभीक्षणः अशोकस्तारनस्तारः शूरशौरीर्जनीश्वरः अनुकूलसदावर्तः पद्मी पद्मनिभीक्षणः. இதுல பாத்தீங்கன்னா 10 நாமங்கள் இந்த ஸ்லோகத்துல பகவானுக்கு சொல்லப்படுது. 10 நாமங்கள்ல 336வது நாமம் அசோகா. அசோகா அப்படின்னா சோகரஹிதா, சோகம்னு அர்த்தம். இந்த சோகம்ன்றது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்சார தர்மங்கள்னு சொல்றோம். சம்சாரத்துல பிரதான தர்மம் எதுனா சோகமோகம். பிறந்த எல்லா ஜீவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்சாரத்திலிருந்து சோகமும் மோகமும் உண்டாகுது. தேகத்துக்கு ஏதாவது சம்பவிக்கும் போது நான் தேகம் ஆயிடுது, அதான் மோகம். தேகத்துக்கு சம்பவிக்குது அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியல, இது வேற நான் வேறன்னு பார்க்க முடியாம அந்த தேகத்துக்கு சம்பவிக்கிறத நம்ம என்ன பண்றோம், மோகத்தோடு நான் அப்படின்னு கிரகணம் பண்றோம். அதனால நம்ம எல்லாம் சம்சாரியா இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்னப்பா அப்படின்னும் போது திரஷ்டு திருஷ்யயோகோ சயோகோ ஹேயஹேத்து. இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்டையும் திரஷ்டான்னு சொல்லக்கூடிய பார்ப்பவனையும் என்னையும் நம்ம என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் சயோகம் பண்ணி பார்க்கிறோம். இதுக்கு வேதாந்தத்துல என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாசம், அதுக்கப்புறம் அத்தியாரோபம். அத்தியாசம்ன்றது பார்த்தீங்கன்னா மறைக்கின்ற, தன்னை மறைக்கின்ற அந்த மாயைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாசம்னு பேரு. கைத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு இருட்டு இருக்கு, அது அத்தியாசம். அந்த இருட்டு மறைச்சதுனால அந்த கைத்துல என்ன தெரிஞ்சது, பாம்பு தெரிஞ்சது. அதுக்கு பேரு அத்தியாரோபம்னு பேர். அதே மாதிரி நம்ம இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கும் முதல்ல மறைப்பு எங்க உண்டாகுது, நான் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நம்மளோட இக்னோரன்ஸ் என்ன பண்ணுது, அத்தியாசம் சொல்லக்கூடிய அந்த அவித்யா மறைக்குது. மறைச்ச மாத்திரத்துல சச்சிதானந்த சுரூபம் மறைஞ்சு போய் இமீடியட்டா அத்தியாரோபம் ஒண்ணு நடக்குது. இந்த தேகம் அப்படின்றது இந்த நானுக்கு மேல வந்துருது. நான் பரமஹம்சானந்தா மனுஷ சன்னியாசி அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படி நினைச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சாரத்தோட தர்மம், இந்த தேகத்துக்கு என்னெல்லாம் தர்மங்கள் இருக்கோ
என்ன தர்மங்கள் இருக்கு? 6 விதமான பாவ விகாரங்கள். இந்த 6 விதமான பாவ விகாரங்கள் எது? அம்மா வயிற்றுல இருக்கிறது, அஸ்தி, ஜாயத்தை பிறக்கிறது, வர்த்தத்தை வளர்றது, விபரிணமத்தை மாற்றத்தை அடைகிறது, அதுக்கப்புறம் அபக்ஷியத்தை மெதுவா தேஞ்சு போறது, அப்புறம் வினஷ்யம் ஒரு நாள் இறந்து போறது. இந்த தர்மங்களை எல்லாம் தேகத்துக்கு இருக்குன்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம்? எனக்கு நடக்குதுன்னு நம்ம பார்க்கறோமே, இதுதான் மோகம் அப்படின்னு பேர். அப்போ என்ன பண்ணிட்டோம்? நான் தேகம் அப்படின்னு ஏத்தி வச்சு அந்த தேகத்தை, சரீரத்தோட தேகத்தை எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நம்ம என்ன பண்றோம்? மோகம் அடைகிறோம். இந்த சரீரத்துல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து சோகத்தை அடைகிறோம். சோகமும் மோகமும் தான் சம்சார தர்மங்கள். அப்ப பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் சம்சாரி இல்ல, அசம்சாரி. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா ஸ்வமஹிம்னே பிரதிஷ்டதி. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், பிரதிஷ்டிதகான்னு ஒரு நாமம் பார்த்தோம். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டினா, தன்னுடைய சச்சிதானந்த சொரூபத்தில் நிலை பெற்றவர். நீங்களோ நானோ எப்படி இருக்கோம்? நம்ம தேகத்துல நிலை பெற்றவங்களா இருக்கோம். நம்ம அத்தியாரோபம் பண்ண இந்த தேகாதிகள்ல நான்ற புத்தியோட நம்ம நிக்கிறோம். ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான்ல நிக்கிறவர், தன்னுடைய சொரூபத்தில் நிற்கிறவர். அதனால அவருக்கு என்ன இல்லை? சோகமும் இல்லை, மோகமும் இல்லை. தத்திர கோ சோகா கோ மோகா. ஈஷாவாசியம் சொல்லுது, ஏக்கத்துவம் அனுபஷ்யதக. எவன் ஏக்கத்துவத்தையே பார்க்கிறானோ அவனுக்கு சோகம் ஏது, மோகம் ஏது? அப்ப யாரு தன்னிலையே நிக்கிறானோ அவனுக்கு சோகமும் மோகமும் இல்லை. பகவான் எங்க நிக்கிறார்? பிரதிஷ்டிதக, தன்னுடைய சொரூபத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெற்றவரா இருக்கார். அதனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோகமும் மோகமும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாவதே இல்லை. 326வது நாமம் பிரதிஷ்டிதா எனமகன்னு பார்த்தோம். பிரதிஷ்டிதா அப்படின்னு 326வது நாமம். 10 நாமத்துக்கு முன்னாடி முந்தின ஸ்லோகத்துல பார்த்துக்கோம். அப்ப பிரதிஷ்டிதக அப்படின்றதுக்கு அர்த்தமே என்ன அர்த்தம்? தன் சொரூபத்தில் நிலை பெற்றவர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சோகமே இல்லை, மோகமும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசோகா, சோகம் இல்லாதவர். அப்ப அவரை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? சோகம் இல்லாம போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாரணக. தாரணக, அசோகஸ்தாரணஸ்தார, 2 சப்தம் இருக்கு. தாரணக, தாரக அப்படின்னு. தாரணக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிறவி கடல் இருக்கு பார்த்தீங்களா, சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியா இருக்கக்கூடிய எதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரத்தை தாண்ட முடியும்? பகவானோட ஞானத்தை வச்சுதான் தாண்டி போக முடியும். அப்ப பிளவம்னு பேரு. பகவானோட ஞானம் என்ன அப்படின்னா ஈஸ்வர ஞானம் இந்த சம்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போறதுக்கு உதவியா இருக்கிற ஒரு படகு மாதிரி இருக்கு. ஞானத்தினால தான் இந்த சம்சார கடலை தாண்ட முடியும். எந்த ஞானம்? பகவானோட ஞானம். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா தாரணக அப்படின்னா சம்சாரத்தை தாண்டக்கூடிய ஞான ஸ்வரூபமா ஒரு போட்டா இருக்கின்றார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரணக அப்படின்னு பேர். சரி, தாரணகன்னு சொல்லிட்டீங்கன்னா சாதனமா ஆயிடுச்சு போட்டு. தாரகனை எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாரக அப்படின்றதுக்கு அர்த்தம் போட்ல இருந்து, நம்மளோட படகுல இருந்து நமக்கு தான் போட்டு ஓட்ட தெரியாது. பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா குரு ரூபத்துல இருந்துகிட்டு என்ன பண்றாரு? அந்த ஞானத்தை கொடுக்கறது மூலமா தாரக இந்த சம்சாரத்தை கடத்து விக்கின்றார். ஒண்ணு வந்து சாதனம் ஞானம், அது தாரணக. அந்த சாதனத்தை வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்கின்றவராகவும் ஜெகத்குருவாகவும் இருக்கார் பகவத்கீதையில. அதே நேரத்துல எல்லாத்தோட குருநாதர்கள் ரூபமாகவும் இருந்துகிட்டு அவர் என்ன பண்றார்? இந்த சம்சார சாகரத்தை தாண்டி விக்கிறவரா தாரகவா இருக்கார். அதுக்காக தாரக. சூரக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக அசுரர்களை வந்து பாத்தீங்கன்னா பராக்கிரமத்தோடு கொன்று குவித்தவர். அதனால ரொம்ப வீரர். சூரர்னா என்ன அர்த்தம்? வீரக, ரொம்ப பெரிய வீரர், பராக்கிரமத்தை உடையவர். அசுரர்களை சின்ன குழந்தையா இருக்கும் போது ஏகப்பட்ட அசுரர்களை கொன்றவர். ஷௌரி, ஷௌரின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு அப்படின்னா வசுதேவருக்கு வந்து கிருஷ்ணரோட அப்பாவுக்கு பேர் வசுதேவர். வசுதேவருக்கு ஒரு பேர் இருக்கு, சூரக அப்படின்னு பேர். அந்த சூரரோட அப்பத்தியம், சூரரோட பிள்ளையா பிறந்ததுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷௌரி அப்படின்னு பேர். ஆதி விருத்தின்னு சொல்லுவோம், அப்பத்தியம். அந்த வழி தோன்றல் அர்த்தம்.
சூரர் என்ற வசுதேவர், வசுதேவருக்கு இன்னொரு பேர் சூரர், சூரஹா. அந்த சூரருக்கு குழந்தையா பையனா பிறந்ததுனால கிருஷ்ணருக்கு பேரு சௌரி அப்படின்னு ஒரு பேர். நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். அந்த சௌரின்ற வார்த்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும். சூரரோட புத்திரர், வசுதேவரோட புத்திரன் அப்படின்னு பேர் சௌரி. அதுக்கப்புறம் ஜனேஸ்வரகனா என்ன சுவாமி அர்த்தம்? ஜனங்களுக்கெல்லாம், ஜனானாம் ஈஸ்வரகா, ஜனேஸ்வரக. ஜனக அப்படின்னு ஏன் பேருக்கு வந்துச்சு அப்படின்னா ஜனனத்வாத் ஜனக. எப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜென்மம் எடுத்திருக்கோம், எல்லாரும் ஜனனம் எடுத்திருக்கோம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேர் என்ன பேரு? ஜனகான்னு பேர் நமக்கெல்லாம். இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஜனானாம் ஈஸ்வரக, ஜனங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா எவர் இருக்காரோ அவருக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜனேஸ்வரகா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுகூலகா. அனுகூலகனா என்ன சுவாமி அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்ற நண்பர். இன்னைக்கு காலையில கூட பகவத்கீதையில பார்த்தோம், சுகிருத்து. அவர் தான் பகவான் தான் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்காரு? தாத்தா, பிதா, மாதா, தாத்தா, அப்புறம் பிதாமக, சுகிருத்து, எல்லாம் அவர் தான். அப்ப எல்லாத்துக்கும் அனுகூலம் யாரு? என்னோட அம்மா அனுகூலம். அப்ப பகவான் என்னோட அம்மாவா இருக்கார். ஜீவர்களுக்கு அம்மா அவர் தான், அப்பா அவர் தான், பாட்டனார் அவர் தான், நல்ல உற்ற நண்பன் பார்த்தீங்கன்னா சுகிருத்து அவர் தான். அதனால பார்த்தீங்கன்னா பகவான் உள்ள நமக்கு ஆத்மாவாவும் அவர் தான் இருக்கார். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா எப்படி எவராவது தனக்கு பிரதிகூலமா யாராவது காரியம் பண்ணுவாங்களா? எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் தானே ஆத்மாவா இருக்கார், நான் இருக்கார். அப்போ இந்த ஜீவராசிகளுக்கு எதிரா ஏதாவது பண்ணினார்னா அது பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே எதிரா ஏதாவது பண்ற மாதிரி ஆயிடும். அது மாதிரி யாராவது பண்ணுவானா? முட்டாள் கூட தனக்கு எதிரா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான். அப்ப பகவான் பார்த்தீங்கன்னா சகல ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அனுகூலமா இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் அனுகூலகா. அதுக்கப்புறம் சதாவர்த்தகன என்ன அர்த்தம்? சதா அப்படின்னா நூற்றுக்கணக்கான எடுத்துக்கணும். நூற்றுக்கணக்கான ஆவர்த்தக அப்படின்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா கீழிறங்கி வந்தவர். நமக்காக பார்த்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற ஜீவராசிகளுக்காக பார்த்தீங்கன்னா அநேக ரூபங்களை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வர. அதான் பக்த மகான்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவோம், தெய்வம் மனுஷ்ய ரூபே. நம்ம நினைக்கிறோம் பிரதான அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா 4, மொத்தம் 11 அவதாரம், ஏகாதச அவதாரம் சொல்றோம், துவாதச அவதாரம் சொல்றோம், நிறைய பார்த்தீங்கன்னா அவதாரங்களை சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல எத்தனை அவதாரம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணிலடங்கா அவதாரம் பகவானுக்கு. எந்தெந்த இடத்துலலாம் பக்தர்கள் கஷ்டப்படுறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் ஏதோ ஒரு ரூபத்துல பார்த்தீங்கன்னா பக்தர்களோட அனன்ய பக்தி பண்றவங்களுக்கு என்ன பண்றாரு? அனுகிரகம் பண்றதுக்காக தன்னுடைய சுத்த சச்சிதானந்த ரூபத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு? கீழிறங்கி ஒரு நாம ரூபத்தை தாரணம் பண்ணிக்கிட்டு பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்றார். அதனால அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா சதாவர்த்தகான்னு பேர். அது மட்டும் இல்ல, பத்மி. இந்த ஒரு 4 நாமத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. பத்மி, பத்ம நிபேக்ஷணக. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போறீங்கன்னா தாமரை கிடைச்சதுன்னா தாமரையினால பார்த்தீங்கன்னா சுவாமியை அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமியை நல்லா அந்த தாமரையை பிரிச்சு நல்லா பார்த்து 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 மனசுக்குள்ளார உள்வாங்குங்க. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்மி அப்படின்னு பேரு. தண்டத்தை வைத்திருப்பவர் தண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்மத்தை வச்சிருக்கிறவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா பத்மி. முண்டனம் பண்ணியிருக்கவர் பேர் முண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்மத்தை வைத்திருப்பவர், கையில பார்த்தீங்க அப்படின்னா பத்மத்தை வைத்திருப்பவர், தாமரையை வைத்திருப்பவர், அவருக்கு பேர் பத்மி. அதுக்கப்புறம் பத்ம நிபேக்ஷணக. பத்ம நிபேக்ஷணக அப்படின்னா, நிபேக்ஷணக அப்படின்னா கண்கள். அகன்ற தாமரை இதழ் இருக்குல்ல, தாமரையோட ஒரு இதழ் எடுத்தீங்கன்னா குண்டாய் அப்புறம் கூரா இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் தாமரை ஒரு இதழை பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி குண்டா இருந்து இப்படி சின்னதாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவானோட கண்கள் நல்லா அகன்ற கண்களா இருக்கு. அதனால அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா பத்ம நிபேக்ஷணக. தாமரை இதழ் போன்று அகன்ற கண்களை உடையவர், 2 கண்ணும் முட்டை கண்ணு அப்படின்னு சொல்லலாம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. அசோகா அப்படின்றது நாமம். அசோகன என்ன அர்த்தம்? சோகமற்றவர், சோக ரஹிதக. பாஷிகர் சொல்றார், சோகாதி ஷடு ஊர்மி வரிஜிதக அசோகா.
இந்த சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷடு ஊர்மி அப்படின்னு சொல்லுவாங்க, அலைகள் அப்படின்னு பேர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோகம் முதலிய சம்சார அலைகள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் இருக்கு? இந்த தேகம், ஸ்தூல தேகத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் அப்படின்னு நம்புறோம். அதனால இந்த ஸ்தூல தேகத்துக்கு என்னெல்லாம் உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பம், குளிர். இதுல சடூர்மியை வந்து ஒவ்வொருத்தரும் 6 ஆரங்கள் எடுக்கிறாங்க. 6 அலைகள். ஊர்மினா அலைகள். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுப்பாங்க. ஸ்தூல தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பம், குளிர்னு சொல்லுவாங்க. சில பேர் பசி தாகத்தை எடுத்துப்பாங்க. பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசி தாகம் நாங்க எடுப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பசி தாகத்தை எடுத்துப்பாங்க. எது வேணா எடுத்துங்க, 6 எடுக்கணும். என்னது? வெப்பம், குளிர் இந்த தேகத்துக்கு. மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கம் மனசுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? இந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசி தாகம். இந்த 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 2 2 மொத்தம் 6 வந்துடும். அதுக்கப்புறம் மான அபமானத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு மாத்தி கூட எடுக்கலாம். சுகதுக்கத்தை விட்டுட்டு மான அபமானமும் எடுக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், இந்த 3த்துக்கும் சேர்ந்தது. இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தோட ஊர்மிகள் அப்படின்னு சொல்றோம். சம்சார ஊர்மிகள் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அலைகள். சம்சாரத்துல வந்து போயிட்டே இருக்கும், ஓயாம வந்து போயிட்டே இருக்கு. பசி இன்னைக்கு தீர்ந்து போச்சு, சாயந்தரம் பசி வந்துடும். வெயில் இப்ப போயிடும், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வெயில் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் குளிர் வந்துடும், அடுத்த வருஷம் திரும்ப வெயில் வரும். போயிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. மானம் வரும், அபமானம் வரும், பசி வரும், தாகம் வரும், எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு. அலையா வந்து போயிட்டே இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? ஷடு ஊர்மி அப்படின்னு பேர். 6 அலைகள், சம்சார அலைகள். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவர், வரிஜிதக. இல்லாதவர்னால அவருக்கு பேர் அசோகா அப்படின்னு பேர். அசோகா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் வந்து அசோகா. அசோக ஞாபகத்துக்கு வந்து பாருங்க, என்ன வாசனை பார்த்தீங்களா? அசோகான்னு. நமக்கு அசோகா சாப்பிடும்போது அசோகன்னு கிருஷ்ணர் நாமம் வரணும். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் நினைக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அசோகான்னு ஹல்வா ஞாபகம் தான் வருது, வாசனை. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு 337வது நாமம் தாரணக. தாரணகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிறவி கடலை வந்து பாத்தீங்கன்னா தாண்டறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். வியாக்கியானம் அப்படிதான் பண்றாங்க. தாண்டறதுக்கு ஹெல்ப் பண்றவர். எப்படி? சம்சார சாகராத் தாரயதி இதி தாரணஹா. சம்சார சாகரத்திலிருந்து தாரயதி தாண்டு விக்கின்றவர். தாண்டு விக்கின்றவர் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா எது நம்மளை தாண்டி விக்கிறது? பகவான் எப்படி தாண்ட வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான சுரூபமா இருந்துகிட்டு, ஞான சுரூப்பேன ஒரு சப்தத்தை போட்டுக்கணும். ஞான சுரூபமா இருந்துகிட்டு இந்த சம்சார கடலை என்ன பண்றார்? பகவான் தாண்டு விக்கின்றார், கடத்து விக்கின்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிதே ஞானாத் மோக்ஷா முக்திகி. ஒரு சப்தம் எப்பவுமே சொல்லு, ஞானாத் முக்திகி. ஞானம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா முக்தி கிடைக்காது சுவாமி. ஞானாதேவது கைவல்யம். ஞானத்தினால தான் கைவல்யம். பகவான் என்னவா இருக்கார்? சச்சிதானந்த சுரூபமா இருக்கார், ஞான சுரூபமா இருக்கார். அப்ப வந்து பகவானோட ஞானம் தான் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாயம். பகவான் எப்படி நம்மளை வந்து இந்த சம்சாரத்துல இருந்து கடத்து விக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா கடத்து விக்கின்றார் இந்த சம்சாரத்தை. அப்ப வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா காரணக அப்படின்னு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா உபாய ரூபமா. சரி, உபாயம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தை யாராவது சொல்லி கொடுக்கணுமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாமம் 338வது நாமம் வந்துருது தாரக. தாரக அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம முக்கியமான வந்து மந்திரம் சொல்றோம். தாரகன்றது இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தரணம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் தாரகன் பேர், கடத்து விப்பவர். முதல்ல உபாயம் வந்து தாரணகன்னு போட்டுங்க, ஞானம். அந்த ஞானத்தை உபதேசிக்கின்றவர் யாரோ அந்த குரு ரூபத்துல இருந்துகிட்டு யாரு இருக்கா? தாரக. குரு தானே உபதேசம் பண்ற. அந்த குருலாம் யாரு அப்படின்னா நம்ம டெய்லி படிக்கிறோம்ல, ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினி வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமக. நம்ம சதா வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா என்ன பண்றோம்? குருநாதர்களை வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா பாக்குறோம்.
என்னோட அஜ்ஞானத்தை நீக்கிறவர் யாரா இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் யாரா இருந்தாலும் அவர் ஈஸ்வரனுக்கு சமமானவர். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து ஒரு மந்திரம் நான் சொல்லியிருக்கேன், எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவோ ததா குரவ், யதா தேவே ததா குரவ். யாருக்கு தன்னுடைய தேவத்தை இஷ்ட தேவதையின் இடத்துல பக்தி இருக்கோ, எந்த விதமா பக்தி ஈஸ்வரன் இடத்துல இருக்கோ, யதா தேவே ததா குரவ், அந்த விதமாவே குருவின் இடத்திலும் பக்தி உள்ளவனுக்கு தஸ்யைதே கதிதாகியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனக, அவனுக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குருநாதரால் சொல்லப்பட்ட அந்த ஆத்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளது உள்ளபடியா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கும். அப்ப வந்து குரு ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு போது நம்ம ஏற்கனவே யோக சூத்திரத்திலையும் பார்த்திருக்கோம். சர்வேஷாம் அபி குரு பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? 1வது பாதத்துல பார்த்திருக்கோம் யோக சூத்திரத்துல. ச பூர்வேஷாம் அபி குரு காலேன அனவச்சேதாத். அற்புதமான சூத்திரம். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா ஒருத்தர் தாங்க குரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பூர்வ குருக்கெல்லாம் பூர்வ குரு, ஆதி குரு. சரி, அவர் ஆதி குரு அப்பயே போயிட்டார்ல, போகல. எல்லா குருநாதர்களோட ரூபத்திலையும் அவர்தான் இருந்துகிட்டு உபதேசம் பண்றார். தன்னை பத்தி தானே உபதேசிக்கிறார். ஞான சொரூபத்தை அவரே உபதேசிக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சொரூபம். எல்லா குருநாதர்களும் இந்த பீட்டத்துல வந்து உட்கார்ந்தோன்னே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அபிமானமும் இருக்காது. என்ன தெரியுங்களா? எனக்கு நல்லா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா பரமஹம்சானந்தாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்றது பரமஹம்சானந்தாவா இருக்கிற எனக்கு தெரியும். வெளியில இறங்குனா இந்த பீட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான பீட்டம், வியாச பீட்டம். இந்த பீட்டத்துல வந்து உட்கார்ந்தோன்னு ஒரு மேஜிக் நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சாதான் தெரியும். ரிகர்சல் பார்க்காம டீச்சிங் பண்றதை கத்துக்கணும். நார்த் இந்தியாவிலாம் எங்க சாதுக்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹவு டு டீச்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்லாம் எடுத்து அதெல்லாம் படிச்சுலாம் வரமாட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் சின்மயா மிஷின்ல பாடம் படிச்சவர். சின்மயா மிஷின்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி கிளாஸ் எடுக்கணும் 3 மாசத்துல எடுப்பாங்களே, 3 மாசம் 6 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சதுக்கு பிறகே கோர்ஸ்ல நம்ம நாதபுரம் அங்கதான் படிச்சவர். 6 மாசம் கோர்ஸ் முடிச்சோடனே ஒவ்வொருத்தரையும் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. எப்படி எடுக்கணும் அப்படின்னு கிளாஸ் எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், யார் யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், ஐ டு ஐ கான்டாக்ட் எப்படி பண்ணணும், மாடுலேஷன்லாம் என்ன மாதிரி மாடுலேஷன் இருக்கணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ். ஒரு 2.5 வருஷம் கழிச்சு வரும்போதே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நல்ல டீச்சரா வந்து பாத்தீங்கன்னா வந்துடுவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பிராய்லர் கோழின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்றது. இதே ட்ரெடிஷனல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெடிஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் சத்தியம் இருக்கா, நான் எதை சொன்னாலும் அதை அனுஷ்டானம் பண்றவனா இருக்கணும். இதுதான் முக்கியம். இந்த வாய்ஸ் மாடுலேஷன், இந்த ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் ஸ்லோகமே சொல்ல தெரியாது. நார்த் இந்தியாவில் இருக்கிற சாதுக்களுக்குலாம் ஸ்லோகமே ஒழுங்கா சொல்ல தெரியாது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரைநடையா போய் சொல்லுவாங்க. எல்லாமே ப்ரோஸ் ஆர்டர்ல ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. அது மீட்டர்லாம் எக்கு தப்பா இருக்கும். ஆனா ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபரிமிதமான ஞானம் இருக்கும். சத்தியம் இருக்குமா அப்படின்னா சத்தியம் இருக்கும். எப்பவுமே அங்க ஆக்ஷனே இருக்காது. எதுலையுமே லைஃபா இருக்கும். அங்க லைஃப் வேற, டீச்சிங் வேற இல்லை. அதனாலதான் எங்க ராமன் சுவாமி என்னோட குருநாதரா இருக்கட்டும், என்னோட டீச்சரா என்னோட ஆச்சாரிய சுவாமியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப எளிமையா இருப்பாங்க, சாதாரணமா இருப்பாங்க. டீச்சிங் பண்றது ரொம்ப பந்தா இருக்காது. என்ன தோணுதோ அதை வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை. இப்ப நான்லாம் பாருங்க குழந்தை மாதிரி தானே பேசுவேன். நான் எதுலையும் ஏதாவது மறைக்கிறேன். நான் யோசிச்சு பாருங்களேன், உங்கள்கிட்ட எதையாவது மறைச்சு ஏதாவது ஆக போகுதா? சில சமயம் தோணும், ஐயோ நம்ம ஏதோ எக்குத்தப்பா பேசணும். இன்னைக்கு காலையில கூட தோணுச்சு. யோக சூத்திரம் சொல்லும்போது பிரம்மச்சரியத்தை பத்தி இந்த இதெல்லாம் பேசுறோம்ல, இந்த தேகத்தோட நிந்தனை எல்லாம் பேசுறோம்ல, இவரெல்லாம் பட்டினத்தாரெல்லாம் பேசுனதை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு மோசமா இருக்கும். நம்ம பாக்குற சித்தர்கள் பேசின சித்த புருஷர்கள்லாம் பேசுனதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேக நிந்தனை அவ்வளவு பண்ணியிருப்பாங்க. ராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக வாசிஷ்டத்துல அவ்வளோ பண்றாரு. ஆனா இப்ப யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாலிஷா பேசிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளதை உள்ள மாதிரி பேசாம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாலிஷா எப்பெல்லாம் அப்ப பேசுறோமோ அப்பெல்லாம் வந்து பகவான் வந்து அந்த ரூபத்துல வர்றது இல்லை. நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில வரும்போதே இந்த பீட்டத்துல உட்காரும் போதே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, பகவானே நீ தான் டீச்சிங் பண்ற, ஏன் சபூர்வேஷாம் அப்படி குரு காலையே அனவச்சேதார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் லிமிட்டே இல்லை. சதா எல்லாத்தோட டீச்சிங்ல இருக்கிற குருநாதரா அவர் தான் இருக்கார் அப்படின்னு
எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட்டத்துல வந்து உட்கார்ந்து பாடம் சொல்ல ஆரம்பிச்சோன்னு எங்க இருந்து ஃப்ளோ வரும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா நான்றதை நம்ம விளக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்து வர்றது. எந்தெந்த ஸ்லோகங்கள் ஞாபகத்துக்கு வரணும், எந்த ரிகர்சலும் இருக்காது. இப்ப என்னன்னா பாத்தீங்க அப்படின்னா நீங்க என் கூட இருந்து பாத்தீங்கன்னா சாமி ப்ரிப்பேர் பண்றத எப்படி ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்னா ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்க மண்ணாங்கட்டி ப்ரிப்பரேஷன். இந்த ஆத்ம ஞானம்ன்றது ஒரு விசாரம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த டீச்சிங் இல்லை. என்னை பத்தி பேசுறதுக்கு நான் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்ப யாரு சுவாமி பேசுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத்தம் பேசுது. யாரு பேசுறா? பூத்தம், உள்ள இருக்கிற மகத் பூத்தம் ஆதிகுரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு எல்லா குருநாதர்கள் ரூபத்திலையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேரு. அப்ப உள்ள இருந்து பேசுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா ஈஸ்வரன் தான் இந்த டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கேயுமே எல்லா உபாதிகள்லையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா குரு ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரஹா அப்படின்னு பேர். மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யமைவேஷ விருணத்தே தேன லப்யா அப்படின்னு ஒரு பிரசித்தமான மந்திரம். யமைவேஷ விருணத்தே தேன லப்யா தஸ்யைவ தனுகும் ஸ்வாம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. நம்ம செலக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வரன் பாக்குறதுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? வரன் பாக்குறது. வரன் பாக்குறது அப்படின்னா 4 வீட்டுக்கு போய் பஜ்ஜி சுஜிலாம் சாப்பிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பிடிக்குது பொண்ணு பிடிக்கல அப்படிலாம் சொல்லிட்டு வருவோம் பாத்தீங்கன்னா வரன் பாக்குறது அப்படின்னு. டு செலக்ட்னு அர்த்தம். வரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போன். டு செலக்ட் வரம். வரம் அது நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். வரம் கேளுங்க அப்படின்னா என்ன பண்றோம்? நம்ம செலக்ட் பண்றோம்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு. எவன் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே வரணம் பண்றானோ யமைவேஷ விருணத்தே தேன லப்யா, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவானையே வந்து பாத்தீங்கன்னா வரணம் செய்கின்றானோ தேர்ந்தெடுக்கிறானோ அவனை வந்து பாத்தீங்கன்னா பகவான் தேர்ந்தெடுக்கின்றார் அப்படின்னு சப்தம் வந்துடும். யமைவேஷ விருணத்தே தேன லப்யக தஸ்யைவ தனுகும் ஸ்வாம், அவனையே அவர் தேர்ந்தெடுக்கிறார். எப்படிங்க? நிர்குண நிராகாரமாச்சு பிரம்மம். அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்னை தேர்ந்தெடுக்கிறவனை எப்படி தேர்ந்தெடுக்கும்? அது செலக்ட் பண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்டா குரு ரூபேன ஆனந்தகிரி டீக்கால வந்து பாத்தீங்கன்னா எழுதுவார் சுத்த நிர்குண நிராகாரம் வந்து பாத்தீங்கன்னா எதையும் பண்ணாது சுவாமி. அது என்ன பண்ணும்? ஞான சுரூபம், அது சச்சிதானந்தம். அது எதையும் செலக்ட் பண்ணாது, நிஷ்கிரியம். அப்போ எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறானோ அது அந்த அந்த தத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னா குரு ரூபத்துல வந்து இவனை தேர்ந்தெடுக்குமா. இவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரி அப்படின்னு இவனுக்கு உபதேசம் பண்ணி இவனை வந்து கரையேற்றணும் அப்படின்னு பகவானே வந்து பாத்தீங்கன்னா குரு ரூபத்துல வரார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சுவாமி யாராவது என்கிட்ட சொல்லுவாங்க, சுவாமி நீங்க இல்லைன்னா நான் இல்லைனாலும் பரவாயில்ல பகவான் இருப்பார். வேற ரூபத்துல வந்து என்ன பண்ணுவார்? டீச்சிங் பண்ணுவார். அநேக ரூபங்கள். ரூபம்னா ஒரு பிரச்சனை இல்லை. சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா அநேக ரூபங்களை தாரணம் பண்ணிக்கிட்டு அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். அதனால பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரகன்னு பேரு. குரு ரூபமா இந்த சம்சார கடலை வந்து நம்மளை தாண்டி விற்கின்றவர் உபதேசம் செய்து. பாஷிகார் சொல்றார் என்னது? சம்சார சாகராத் தாரயதி இதி தாரணக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தாரகக்கு அர்த்தம் என்ன சொல்றாரு? தாரகக்கு சொல்லும்போது சொல்றாரு கர்ப்ப ஜென்ம ஜரா மிருத்யு லக்ஷணாத் பயாத் தாரயதி இதி தாரஹா. ரெண்டு இதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தாரணகக்கு வந்து பாத்தீங்கன்னா தாரயத்தின் தான் இருக்கு, இங்கேயும் தாரயத்தின் தான் இருக்கு. தாரயத்தினாவே என்ன அர்த்தம்? கடத்து விற்பவர்னு அர்த்தம். முதல்ல தாரணகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சம்சார கடல்ல இருந்து தாண்டி விற்கிறவர்னு எடுத்துக்கலாம். ஒரு அர்த்தம் எடுத்தீங்கன்னா பொதுவா அப்படிதான் எழுதுறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சம்சார பயத்திலிருந்து கடத்து விற்பவர்னு எடுக்கணும். முதல்ல சம்சார சாகரத்திலிருந்து தாண்டி விற்கிறவர். இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்சார பயத்திலிருந்து நம்மளை கடத்து விற்பவர் எவரோ. ஆனா அதை காட்டிலும் பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாக்கியானம் பண்றவங்க சொல்றாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்வரூபம்னு எடுத்துங்க, ரெண்டாவது அந்த ஞானத்தை உபதேசம் பண்ற குருன்னு எடுத்துங்க. அப்ப ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுள் ஆயிடும். ஆச்சாரியர் சொல்றார் கர்ப்பவாசம். இப்பயோ உங்களுக்கு வந்து நான் நிறைய வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல கர்ப்போபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. திருவாச்சகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்னது அது பேரு? அந்த கரு உற்பத்தி ஆகிறதுல இருந்து வரிசையா சொல்லுவாருல்ல திரு அண்ட வரிசையா இருக்கும். திருவாச்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல்லா சொல்ற
அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து திரு அண்டப்பகுதி. அப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு வாரமும் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே எப்படி கரு பிடிச்சு பெருசா இதாகுது, குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிறது எல்லாம் சொல்லுது. அப்ப நமக்கு வந்து பயம் இல்லாம மறந்து போயிட்டோம். நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஐயோ கர்ப்பவாசம் இருக்கு பாருங்க, இன்னும் மோசமானது இல்லை. 10 மாசம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க 10 மாசம் தான் நினைச்சு. அது நினைவுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா 7வது மாசம் சீமந்த கிரியா நடந்ததுக்கு அப்புறம் தான் ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பழைய பதிவுகள்லாம் தெரியும். தான் கர்ப்பப்பையில இருக்குன்றதே 7வது மாசத்துக்கு மேலதான் தெரியும். அப்ப 7வது மாசம்னா 4 மாசம் தான் கர்ப்பவாசம் அறிவு நமக்கு இருக்கு. ஆனா அந்த 4 மாசம்ன்றது 4 யுகத்துக்கு சமம்னு சொல்லு சாஸ்திரம். ரொம்ப பெரிய அவஸ்தை இது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கர்ப்பவாசம். நீங்க அவ்வளவுலாம் தேவையில்லைங்க. பெட்ல படுத்துருங்க. பெட்ல படுத்துட்டு ரொம்ப சிவியரா ஒரு வாரம் 10 நாள் ஜுரமா இருக்கட்டும், இந்த ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு நாள் ஜுரம் வந்து அன்னைக்கே படுத்திருந்து முழிப்பு வந்தா கூட ஒண்ணும் தெரியாது. பெட்ல ஒரு 4-5 நாள் படுத்ததுக்கு பிறகு 5வது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்து வேலை செய்யாம ஜுரத்துல முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஒரு ராத்திரியை நம்ம கிராஸ் பண்றதுக்கு ஏன்னா புருஷார்த்தம் எதுவுமே பண்ண முடியாது. படுத்தே கிடக்கணும், எந்திரிக்க முடியாது, உடம்புல தெம்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. நைட்ல முழிப்பு வந்தா யார்கிட்ட போய் பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. படுத்தே கிடக்கும் போது ஒவ்வொரு க்ஷணமும் மணி பார்ப்போம். என்னடா அது மணி ஆக மாட்டேங்குது, 12 மணிலேருந்து 1 மணி ஆகாது, அது ஒரு பெரிய யுகமா போகும். 1 மணிலேருந்து 2 மணி, 2 மணிலேருந்து 3 மணி, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா? அதே மாதிரி அப்போ வந்து கர்ப்பப்பைக்குள்ளார மாட்டிக்கிட்டுனா புருஷார்த்தம் ஒன்றும் பண்ண முடியாது. வெளியில வந்தா தான் ஏதாவது பண்ண முடியும். உள்ள வந்து அடைச்சி போட்டு வச்சிருந்தா ஐயோ இன்னும் மோசம். 4 மாசம் 4 யுகம் மாறி போகும். கர்ப்பவாச துக்கம் ரொம்ப கஷ்டம். அப்ப இப்ப நான் உங்களுக்கு சொல்றது எதுக்கு நான் பயப்படுத்து சாஸ்திரம் வந்து கர்ப்பவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா பயப்படுத்துதான். ஐயோ திரும்ப போயிடாதப்பா, திரும்ப கர்ப்பத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா லிந்துமா அபிகாம் மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கிய உபநிஷத்துல கடைசி மந்திரம் சொல்லுது, லிந்துமா அபிகாம். லிந்துனா என்ன அர்த்தம்னா யோனியை நான் அடையக்கூடாது, பகவானே கர்ப்பப்பையை நான் அடையக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இருக்கிறது ரொம்ப துக்கம் கர்ப்பவாசம். சரி, அதுக்கப்புறம் கர்ப்பத்திலிருந்து ஜென்ம ஐயோ சாமி பிறக்கிறதுக்குள்ளார நமக்கு தெரியாம மறந்துட்டாச்சு. மெமரி லாஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நேத்து தலை வலிச்சதை ஞாபகப்படுத்த முடியுதா? மறந்துடுறோம். நேத்து தலை வலிச்சது ஐயோன்னு மறந்து போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போது எப்படி பிறந்தோம் எடுத்து தொங்க விட்டுருவாங்கல்ல, இந்த நர்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, உள்ள கீழே பிடிச்சி இழுத்து தலைகீழா தொங்க விட்டு 2 அடியை போட்டு கத்து அழுவணும். அந்த இடத்துல கத்தணும் குழந்தை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கத்துறதுக்காக 4 அடியை போட்டு தண்ணியில போட்டு முக்கி எடுத்து என்னென்ன பண்ணுவாங்க. விஷன்ல கொண்டு வந்தாவே ஜென்ம துக்கம். அம்மாவோட யோனியில இருந்து வெளியில வரணும். யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, இந்த பசுமாட்டோட யோனியில இருந்து 2-3 கண்குட்டியை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து எல்லாம் பார்த்திருக்கேன். மாட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க, இதே மாதிரிதான் நீயும் பிறந்த அப்படின்னு. ஐயோ எனக்கு பயம். ஐயோ, யோனியில இருந்து மாட்டுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டிய கையை உள்ள விட்டுலாம் எடுப்பாங்க. காலை பிடிச்சி மாத்தி போச்சு அப்படின்னா, மாறி போச்சுன்னா, தலை காலு மாறி போச்சுன்னா என்ன கஷ்டம் இல்ல. எல்லாத்துக்கும் அது மாதிரி தானே. எல்லா அம்மாக்கள் தான் எல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க, மறந்து போயிட்டீங்க போல இருக்கு. பெத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது குழந்தைக்கு என்ன கதியாகும், என்ன வலி, என்ன பெயின், ஜென்ம துக்கம். அது மட்டும் இல்லாம வந்து ஜரா, அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற துக்கத்தெல்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து ஜரா வந்துடுச்சு அப்படின்னா, ஹவுஸ் ஓனர் அம்மா இன்னைக்குதான் வந்தாங்க சென்னையில போயிட்டு அவங்க பையனோட வீட்டுல இருந்து. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 83-84 வயசு ஆயிடுச்சு, அதிகமாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்தோடனே வந்து சாமி அப்படின்னு கண்ணில் ஜலமா விட்டு, என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க சாமி, நான் தான் பசங்களை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணேன், எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் போஸ்டிங்லாம் வாங்கி கொடுத்து வீடெல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணேன், இப்போ என்னை உதாசீனப்படுத்த. அப்படிலாம் இல்லை. ஆனால் மனசுக்கு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா, தன்னை உதாசீனப்படுத்துகிற மாதிரியே தெரியும். வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் குழந்தை மாதிரி ஆக ஆரம்பிப்பாங்க. மெதுவா அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க.
மெதுவா மெதுவா தப்பு தப்பா குழந்தைங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமோ அதே மாதிரி ஹேபிட் எல்லாம் ரிப்பீட் ஆகும். அப்போ மெதுவா 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 வந்து பார்த்தீங்கன்னா ஜரா வர ஆரம்பிச்சுது அப்படின்னா ரோகம் வந்துடும், ஜரா வந்துடும். அந்த மூப்பு அவஸ்தையில படுற அவஸ்தைகள் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல மிருத்தி வரும். சக்கட்டாயன மாதிரி மாட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரீச்சு கிரீச்சு கிரீச்சுன்னு அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் எழுப்பிக்கிட்டே எப்படி போகுமோ அதே மாதிரி இந்த தேகத்துல இருந்து உயிர் பிரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டமா இருக்கும். நம்ம நினைக்கிற வெளியில இருந்து ரொம்ப சாந்தமா செத்து போயிட்டாரு அப்படின்னு, அதெல்லாம் இல்லை. நமக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவர் சாந்தமா செத்து போனாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போனாரு நமக்கு எப்படி தெரியும்? வலியும் வேதனையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது இல்ல. உள்ளுக்குள்ளார போராட்டம் என்னன்றது நமக்கு தெரியவே தெரியாது. மரணம் சம்பவிக்கிறது சொல்லுது, மிருகதாரண்யம் சொல்லுது, சாக்கட்டாயனத்துல போற மாதிரி அப்படின்னு. மாட்டு வண்டியில இருந்து எப்படி வந்து ரோட்ல இருந்து கிரீச்சு கிரீச்சு கிரீச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமோ அது மாதிரி மரணம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஒருத்தன் விசாரம் பண்ணினா அப்படின்னா நமக்கு இந்த லோக்கத்துல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா வெறும் பயம். ஐயோ திரும்ப பிறக்கணுமா, திரும்ப கர்ப்பவாசம் பண்ணணுமா, ஐயோ கர்ப்பவாசம் பண்ணதுல இருந்து திரும்ப இப்ப வளர்ந்து முடிச்சு இப்ப வயசாக ஆக ஜரா வர ஆரம்பிச்சோன்னு துக்கம், ஜென்ம துக்கம், ஜரா துக்கம், வியாதி துக்கம், அதுக்கப்புறம் மரண துக்கம், எல்லாம் துக்கம். இதெல்லாம் பயப்படுத்துறதா இருக்கு. இந்த பயத்துல இருந்தெல்லாம் யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரயதி இதி தாரஹா. பிருகதாரண்யத்துல ஒரு ஸ்லோகம் வந்து இருக்கு, நான் எப்போ சமயம் இருக்கும்போது கோட் பண்றேன். பஞ்ச பிதரஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கள் அப்படின்னு. அப்பானா என்னது? ஜென்மத்தை கொடுத்தவர் அப்பா. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மத்தை கொடுத்தவர் பயத்தை வந்து பாத்தீங்கன்னா போக்குறவருக்கு பேரும் அப்பான்னு பேரு. அப்ப யாரு அப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயத்தை போக்கக்கூடிய குருநாதரும் வந்து பாத்தீங்கன்னா அப்பான்னு பேரு. யோசிச்சு பாருங்க. நம்ம பயத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பயத்தை போக்குறாங்களோ அவங்க எல்லாம் கையை பிடிச்சிட்டு அப்பா என்ன பண்ணுவார், நம்ம எங்கேயாவது போகும்போது அப்பா கையை சின்ன குழந்தையில பிடிச்சிட்டு போவோம். பயப்படாதா, நான் இருக்கேன், எதுக்கு பயப்படுறேன் அப்படின்னு அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா சாந்தப்படுத்தி பயம் இல்லாம பண்ணுவார். தைரியமா நான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுறேன் அப்படின்னு பயத்தை போக்குறவர் அப்பா. இந்த சம்சார பயத்தை வந்து பாத்தீங்கன்னா போக்குறதுனாலதான் பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பான்னு பேரு, குருநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பான்னு பேர். ஏன்? இந்த சம்சார பயத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கறது மூலமா நம்மளை தாண்டி வைக்கின்றார். ஆயிடுச்சு. கரையேற்றவருக்கு பேரு தாரகா. அதுக்கப்புறம் சூரகன்னு பேர் வந்திருக்கு. 339வது நாமம் சூரகா. சூரக சூரகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரமநாத்து சூரக அப்படின்னு ஆச்சாரியார் போட்டார். வீரன் அர்த்தம். கஷ்டித் தீரஹா அப்படின்னு ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகதா இதுல நம்ம கட்டோபனிஷத்துல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எவனோ ஒருத்தன் எதிர்நீச்சல் போட்டு இந்த சம்சாரத்துக்கு எதிரா ஆத்ம ஞானத்தை அடையிறான் அப்படின்னு. என்ன வேணும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரத்தனம் வேணும், வீரம் வேணும். நம்ம இன்னைக்கு காலையில பார்த்தோம்ல பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாமின்னு வரல, நாளைக்கு தான் வரப்போகுது. மறந்தாச்சா? தாண்டி போயிட்டேங்க. ஐயோ காலையில யாரும் சொல்லல. அப்ப பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபகன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? நாங்க பிரம்மச்சரியத்தை வந்து அதிகமா சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சுவாமி பிரம்மச்சரியத்துக்கு அதிகம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு மேல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொரூபத்துல நிக்கிறதுக்கு ஒரு ஷார்ப்னஸ் வேணும் இந்த புத்திக்கு, இந்த மனசுக்கு. இந்த ஷார்ப்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரிய லாபத்தினால கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சரிய லாபத்தினால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய பிரதிஷ்டையாய் அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா ட்ரில் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பா அந்த சிந்தனையிலேயே போற ஒரு சாமர்த்தியம். அது வெளி விஷயங்கள்ல இருக்கிறத காட்டிலும் இந்த ஆத்ம விஷயத்துல என்னன்னா வெளி விஷயத்துல ஆப்ஜெக்ட், இதே வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விஷயத்துல உள்நோக்கி போகணும். அந்த உள்நோக்கி போகும்போது என்ன ஆகும்னா அந்த பிளாக் ஹோல் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் மயங்கி போய் விழுந்துரும். அந்த பிளாக் ஹோலை தாண்டி போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தன்முனைப்பு, ஒரு ஏகாகிர சித்தம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அந்த ஷார்ப்னஸுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வீரம் பேரு, தீரம்னு பேர். ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா வேற சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் போகாம இருந்துச்சு அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒருநிலைப்பட்டு இருக்கும். அது வந்து பெரிய லாபம்.
பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னா சூரன்னு பேரு, வீரன்னு பேரு. ஏன் சுவாமி அப்படின்னா விக்ரமநாத். விக்ரமணம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சாரம் இருக்குல்ல, இதை தாண்டி போறதுக்கு ஒரு சூரத்தன்மை வேணும் சுவாமி. குருநாதர் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுப்பார். நான் சொன்னேன்ல, நம்ம பாத்தீங்கன்னா டீ கடையில உட்காருங்க. டீ கடையில உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னா, டீ கடை பெஞ்சுனே பேர் தானே நம்ம சொல்லுவோம். கொஞ்ச நேரம் அரசியல் பேசுவாங்க, கொஞ்ச நேரம் வீட்டு பிரச்சனை பேசுவாங்க, அப்புறம் கொஞ்சம் வேற ஏதாவது சினிமாவை பத்தி பேசுவாங்க. நம்ம காசிப்லாம் எங்கேயாவது பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், எவ்வளவு நேரம் வேணாலும் காசிப் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா வெரைட்டியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு வீரம் தேவை இருக்காது. இப்ப நீங்க ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் என் கிளாஸ்ல தொடர்ந்து கேட்கணும்னு வச்சுங்களேன், என்ன ஆகுனா ஒரு முனைப்பு இருக்கணும். இல்ல அப்படின்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா எங்க போகுதுன்னு தெரியாது, டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்ப கூர்ந்து பாத்தீங்கன்னா எந்த கதை பேசாம, எந்த ஜோக் அடிக்காம, தொடர்ந்து ஒரே விஷயமா இந்த மனசு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்க 10 விஷயங்களை பேசலாம், என்டர்டெயின்மெண்டா நிறைய பேசலாம், எல்லாம் கேட்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா கூர்மையா ஒரே விஷயத்துல கேட்கணும் அப்படின்னா அதுக்கு பேரு தான் சூரத்தன்மை அப்படின்னு பேரு, வீரத்தன்மைன்னு பேரு. இது மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா புருஷார்த்தத்தை பாத்தீங்கன்னா, புருஷார்த்தம் இது பரம புருஷார்த்தம் மோட்சம், அந்த மோட்சத்தை அடைய முடியும். கிரமநாத் அப்படின்னா தாண்டி தாண்டி போக முடியும். தர்ம அர்த்த காம, ஒவ்வொரு ஜம்ப் பண்ணி எல்லாத்தையும் தர்மார்த்த காமம்ன்ற 3 புருஷார்த்தங்களை கடந்து பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோட்சத்தை அடையிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீரம் தேவைப்படுது. அந்த வீரத்தை உடையவர் பகவான். யாரெல்லாம் அந்த வீரம் இருக்கோ பகவான் இருக்காருன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷௌரி, சூரகக்கு அப்புறம் ஷௌரி, 340வது நாமம் ஷௌரி. ஷௌரினா என்ன சுவாமி அப்படின்னா, சூரர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அவரோட பிள்ளைக்கு பேரு ஷௌரின்னு பேர். என்னது அப்படின்னா ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றார், சூரஸ்ய அபத்தியம், சூரஸ்யாபத்தியம். சூரர் அப்படின்னா வசுதேவர், வசுதேவஸ்ய சூரஸ்ய அபத்தியம். வசுதேவருக்கு ஒரு பேர் பாத்தீங்கன்னா சூரஹா அப்படின்னு பேரு. அவரோட பிள்ளையா இருக்கிற கிருஷ்ணருக்கு பேரு, சூரரோட பிள்ளைக்கு பேரு ஷௌரி அப்படின்னு பேர் அடிச்சா அபத்தி அதிகரணத்துல வர்றது ஷௌரி. அதுக்கப்புறம் 341வது நாமம் ஜனேஸ்வரஹா. ஜனேஸ்வரர் என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஜனனம் எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன். இந்த உலகத்துல ஜனனம் எடுத்தது எத்தனை ஜனனம் இருக்கோ அண்ட சராச்சரங்களும் பூத்தங்கள்னு பேர், உண்டானவைகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், பூத்தேஸ்வரன் முன்னாடி பார்த்திருக்கோம். அதேதான் ஜனேஸ்வரக அப்படின்னு பேர். ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றார், ஜனானாம். ஜனானாம் என்ன அர்த்தம்? ஜந்தூனாம், ஜென்மம் எடுத்த ஜந்துக்களுக்கெல்லாம். ஜந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாயதே கச்சதி இது ஜந்து. ஒரு லட்சணம் இருக்கு. ஜா இந்து ஜந்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, போறவங்க எல்லாம் இந்த உலகத்துக்கு பாத்தீங்கன்னா வரோம், பிறக்கிறோம், போயிடும், வரோம், போறோம். இந்த போறது இருக்குல்ல அப்படின்னு சொல்றோம்ல, இன்னும் போறதுன்ட்டீங்க, இன்னும் அவமானமா சொல்றீங்க. நம்ம எல்லாம் போறவங்க தான். பிறந்தோம் செத்து போயிடும், பிறந்தோம் செத்து போகும். இவன் இதுல கட்டோபனிஷத்து சொல்றான், சத்தியமேவ ஜாயத்தை சத்தியமேவ பச்சியத்தை அப்படின்றான். இவன் நச்சிகேத சொல்றான், இந்த நம்ம கொஞ்சமாவது ஜந்துன்னு சொன்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. நச்சிகேதஸ் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, புல்லு மாதிரி மனுஷன் பாத்தீங்கன்னா உண்டாகிறான், புல்லு மாதிரி பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அடப்பாவிலா, மனுஷன் கொஞ்சமாவது கௌரவமா இருந்தேன், புல்லுன்ட்டாங்க. நச்சிகேதஸ் நம்மளெல்லாம் புல்லு மாதிரின்ட்டான். எவ்வளவு புல்லு தோன்றுறது, அப்புறம் வெயில் காலம் வந்தாலும் புல்லெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாம போகுது, பச்சியத்தே காஞ்சி போயிடுது. இது மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா பிறக்கிறோம், இறக்குறோம், பிறக்கிறோம், இறக்குறோம். அதனால பாத்தீங்கன்னா ஜனம்னு பேரு, ஜந்துன்னு பேரு. எதெல்லாம் உண்டாகுதோ அதுக்கெல்லாம் பேரு ஜனம். ஜெகத்துனாலும் பாத்தீங்கன்னா போறது எதுவோ அது ஜெகத்து. ஜனம், ஜந்து, ஜெகத்து எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா, உற்பத்தி ஆகுது, அப்புறம் ஒரு நாள் மரிச்சு போகுது. இந்த ரெண்டுத்தையும் உடையது ஜனானாம் ஜந்தூனாம் ஈஸ்வரோ. இந்த எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் எவரோ ஒருத்தர் தான். அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜனேஸ்வரா. எனக்கு ஏதோ ஒரு பெரிய ட்ரபிள் ஆகி போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா ஏக்க ஈஸ்வரவாதத்தை நேற்று கூட ஒருத்தரோட இன்டர்வியூ முஸ்லீம்காரரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபேமஸான ஆள், நாங்களாம் ஏக்க ஈஸ்வரவாதம், ஈஸ்வரன் ஒருத்தர் நான் நம்புறோம். நல்ல ஆள் அவர்.
அவர் சொல்றாரு, நாங்கெல்லாம் வந்து ஈஸ்வரவாதம், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துல இருக்கிறவங்களையும் நாங்க எதுவும் சொல்றது இல்லை, நாங்க அக்செப்ட் பண்றோம். எனக்கு தோணுச்சியோ நாங்களும் ஏக்க ஈஸ்வரவாதம் தான் யா, நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஈஸ்வரவாதம்லாம் இல்ல, ஒரே ஈஸ்வரனுக்கு அநேக ரூபங்கள் கொடுத்திருக்கு, அவ்வளவுதான் ஒழிய நம்மளது எப்பவுமே ஏக்க ஈஸ்வரன் தானே. இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜந்துக்களுக்கும் இருக்கிற ஈஸ்வரன் ஒரே ஒருத்தர் தான். அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இல்லாதவர், அவ்யக்த மூர்த்தியா இருக்கார். அது சொல்லணும். அவங்களும் அதை தானே சொல்றாங்க. இஸ்லாத்திலையும் கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவம் இல்லைன்னு தானே சொல்றாங்க. ஒரு திசையை பார்த்து தான் நம்ம இது பண்றாங்க, ஆனா அவங்களோட கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு தான் சொல்றோம். நம்மளும் அதே தான் சொல்றோம். நம்மளும் யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்த மூர்த்தினா விஸ்வமிதம் ததம், கீதால 9:4 சொல்லியிருக்கோம். அவ்யக்த மூர்த்தியினால இந்த மொத்த ஜெகத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கு. ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? பரம்பாவம் அஜானந்தக, அவரோட பரமபாவத்தை அறிவதில்லைன்ற. அப்ப நம்மளோட மதத்திலையும் வந்து ஏக்க ஈஸ்வரவாதம் தான். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இல்லைதான், ஆனா பிடிச்சுக்கிட்டு போறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய ஈஸ்வர ரூபத்தை கொடுத்தோம். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டான அனைத்திற்கும் ஒரே ஈஸ்வரன், அதனால ஜனேஸ்வரா. அதுக்கப்புறம் 342வது நாமம் அனுகூலகா. அனுகூலக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாமம். அனுகூலக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமாக இருப்பவர். அனுகூலமா இருக்காருன்னா என்ன சுவாமி அப்படின்னா 13வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. 13வது அத்தியாயத்துல உபதிரஷ்டா அனுமந்தாச்ச 13:22 பக்கத்துல போட்டு, உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷ பரா. உள்ள ஒரு ஆள் இருக்கார், எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன பண்றாரு சுவாமி அப்படின்னா உபதிரஷ்டா. அவருக்கு பேர் என்ன பேருன்னா சாட்சின்னு பேர். உள்ள இருந்துகிட்டு நான் பண்ற இந்த ஜீவாத்மா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பண்ற எல்லாத்தையும் அவர் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. உபதிரஷ்டா. அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை, நம்ம பண்ற எல்லாத்தையும் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். நம்ம காலையில எழுந்திரிச்சோன்னு நம்ம என்ன சொப்பனம் பார்த்தோம் மறந்து போயிடுறோம், ஆனா உள்ள இருக்கிற ஆளுக்கு இவன் இந்த சொப்பனத்தை பார்த்தான்றது கூட பர்ஃபெக்டா கரெக்டா தெரியும், ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. அழுத்தத்திற்கு உள்ள இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உபதிரஷ்டா கூட வந்து என்ன தெரியுங்களா இருக்கு, சாட்சியா இருந்துட்டு போட்டோம். அடுத்த வார்த்தை தான் சொல்லுது அனுமந்தா அப்படின்னு. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அனுமந்தா அப்படின்னு சொல்லுது. அனுமந்தான என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுமோதனை பண்றேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நல்லது பண்ணு, ஜெபம் பண்ணு. நான் கிளாஸ்க்கு போய் வேதாந்தம் கேட்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்ல காரியம் பண்ணு. நான் படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லது பண்ணு. நான் அவனை அடிக்கலான்னு நினைக்கிறேன், நல்லது, ரொம்ப சௌக்கியம், நல்லா அடி. நான் பொய் சொல்லலான்னு நினைக்கிறேன், நல்லா பொய் சொல்லு, இன்னும் 4 பொய் சொல்லு. அவனை கெடுக்கலான்னு நினைக்கிறேன், நல்லா கெடு அப்படின்னு. நான் ஒரு யாத்திரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணு. எல்லா காரியத்துக்கும் உள்ள இருந்துகிட்டு இருக்க அந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பச்சை கொடியை வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டே இருக்கேன். ரைட் 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 பண்ணு 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 பண்ணு. அனுமோதா அனுமந்தான்னு பேர். அப்ப உள்ள இருக்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அனுகூலமா இருக்காருன்னா எப்படி அப்படின்னா அவங்க கருமங்களுக்கு ஏற்றார் போன்று அவங்களுடைய கரும வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி பலன்களை கொடுக்கறது மூலமா உள்ள இருக்கிறவர் என்ன பண்றார், அனுகூலம் பண்றார். அவன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கேட்டாதானே அவர் கொடுப்பார். அவங்களுக்கு அனுகூலமா அவர் பண்றார். அவருக்கு அனுகூலம் என்னது, மோட்சத்தை தான் கொடுக்கணும், அவருக்கு விருப்பம். ஆனா பகவான் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் மோட்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், இவன் மோட்சம் கேட்க மாட்டேன்றானே. அப்ப என்ன கேட்கிறான், வேற வேற எதையோ கேட்கிறான். சரி கேட்டு போட்டும், நானும் கொடுக்குறேன். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கெட்டது பண்றவனுக்கும் நல்லது பண்றவனுக்கும் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமா இருக்கின்றார். பாருங்க, பிளேடு போடுறவனை பாருங்க, இந்த பாக்கெட் போடுறவன் இருக்கான்ல. இப்ப இவங்க மாத்தங்கி இந்த முறை இதுக்கு போயிட்டு இருந்தாங்க, தர்மஸ்தலா கர்நாடகால பார்த்தா தர்மஸ்தலா அந்த ஈஸ்வரனே வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்தானம் தான் அது. அங்கேயே மாத்தங்கியோட பர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் போட்டு பர்ஸை கொண்டு போயிடுச்சு. யோசிச்சு பார்த்தா அப்ப நமக்கு தெரியாம ஒண்ணு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருட்டுத்தனம் பண்றதுக்கும் அந்த பாக்கெட் போடுறதுக்கும் அதுக்கு அவங்களுக்கு அனுகூலமா இருக்காரு பாருங்களேன்.
அவங்களுக்கு பிரதிகூலமா இருந்தா என்ன ஆயிருக்கும் காட்டி கொடுத்துருப்பாருல்ல. பிளேடு போடும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. திருடுறவங்க எல்லாத்துக்கும் அனுகூலமா பகவான் இருக்கார். பொய் சொல்றவங்க எல்லாத்துக்கும் அனுகூலமா இருக்கார். ஜெபம் பண்றவங்க எல்லாத்துக்கும் அனுகூலமா இருக்கார். வேதாந்த பாடனம் படிக்கிறவங்களுக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னா, சுவாமி உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் இருக்கான்னு, எந்த ட்ரபிளும் இல்லை. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமா இருக்கார். எனக்கு பாடம் கேட்கிற உங்களுக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கார். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா தர்ம அர்த்த காம மோட்சம் எதுல நீங்க ஈடுபட்டாலும் அவங்க வாசனைப்படி கர்மப்படி அது எல்லாத்துக்கும் பகவான் பக்கத்துல இருந்தே வந்து என்ன பண்றார், சச்சிதானந்தமா இருந்துகிட்டு பிராண ரூபத்துல இருந்துகிட்டு அவர் என்ன பண்றார், எல்லாத்துக்கும் அனுகூலமா இருக்கு. நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும். ஆனா பேமெண்ட் நம்ம தான் அனுபவிக்கணும். எதை பண்ணாலும் பலாபலன்களை அனுபவிக்க வேண்டியது நம்ம தான். இப்ப பகவான் வந்து அனுகூலகான்னு பேர். அதுக்கப்புறம் 343வது நாமம் சதாவர்த்தகா. சதாவர்த்தக அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஆவர்த்தி பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். ஆவர்த்தி அப்படின்னா அர்த்தம் ரிப்பிட்டேஷன். ஆவர்த்தக அப்படின்னா திரும்ப திரும்ப வந்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கு வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தசாவதாரம், அப்புறம் புத்தரையும் சேர்த்துக்கிட்டு ஏகாதசாவதாரம். உடனே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நிறைய பேர் சொல்றாங்க, எவனோ ஒருத்தன் தப்பா என்ன பண்ணிட்டான், தப்பா வந்து பாத்தீங்கன்னா புத்தாவையும் வந்து பாத்தீங்கன்னா 11வது அவதாரமா சொல்லிட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ 11 அவதாரம் இல்லையா, இந்த உலகத்துல எத்தனை பேர் பிறந்திருக்குமோ எல்லாம் அவனோட அவதாரம் தான். இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்குமோ எல்லாம் யாரோட அவதாரம், பகவான் தான் பிறந்திருக்காரு அநேக நாம ரூபத்தை எடுத்துக்கிட்டு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க யாரெல்லாம் ஹிட்லரா பிறந்தானோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவன்லாம் ராமகிருஷ்ணனா பிறந்தானோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அவதாரம் தான். கெட்டவனோ நல்லவனோ எல்லாம். அப்ப நூற்றுக்கணக்கான அவதாரங்களை எடுக்கிறார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்றதுக்கான அவதாரம், பிரம்மா மாதிரி பிரஜாபதிகள் மாதிரி. இன்னொரு அவதாரம் ஸ்திதி பண்ற மாதிரியான அவதாரம். அநேக நல்லவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ராஜாக்களா வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறாங்க. நிறைய அவதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ரொடெக்ஷன் பண்ணுது, ஸ்திதி கர்த்தாக்களா. அதே நேரத்துல லய கர்த்தாக்களா, டிஸ்ட்ராயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் மாதிரி எத்தனையோ பேர் வந்துட்டு போயாச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராயர் ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நாசம் பண்ணிட்டு போறவங்க. அப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அவதாரம் தான். ஒவ்வொரு காரியத்துக்காக வந்து ஒவ்வொரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டு போறாரு. அப்ப அதனால நூற்றுக்கணக்கான அவதாரங்களை எடுத்தவர் சதாவர்த்தகா. பாஷிகார் சொல்ற, தர்மத்ராணாய சதம் ஆவர்த்தனானி பிராதுர்பாவாக அஸ்ய இதி சதாவர்த்தகா. தர்மத்ராணாய, தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷணம் பண்றதுக்காக, தர்மத்தை வந்து காப்பாத்துறதுக்காக. தர்மத்ராணாய, தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீதால இருக்குல்ல, சம்பவாமி யுகே யுகே சாதுனாம் பரிரக்ஷனாய். துஷ்டானாம், துஷ்டர்களை வந்து பாத்தீங்கன்னா கொல்வதற்காகவும் அதே சாதுக்களை வந்து பரிரக்ஷணம் பண்றதுக்காகவும் நான் திரும்ப திரும்ப சம்பவாமி யுகே யுகேன்னு கீதால சொல்றேன். அதே தான் இங்க. தர்மத்தை காப்பதற்காக சதம் ஆவர்த்தனானி. சதம் அப்படின்னா 100 நம்ம சொல்றோம். 100னா நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் அடங்காத என்ன பண்றாருன்னா பிராதுர்பாவா அஸ்ய இது. பிராதுர்பாவம்னா ஜென்மத்தை எடுப்பவர், அவதரிப்பவர். இந்த உலகத்துல நூற்றுக்கணக்கான முறை ஆயிரக்கணக்கான முறை பகவான் என்ன பண்றார், அநேக இடத்துல பிறந்துகிட்டே இருக்காரு. அதுக்காக தான் நாங்க சொல்லுவோம், நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாத்திரை போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு வந்து நமக்கு தெரியாது, ஒரு ஷெல்டர் தெரியாது, யாரும் கைட் பண்றதுக்கு ஆள் கிடைக்காது, அப்படியே திக்கற்றவனா நம்ம நிற்போம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எது நமக்கு உதவி பண்ணுதோ அதெல்லாம் ஈஸ்வரனா தெரியும். ஈஸ்வரனா தெரியும். நாய்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் நான் இமயமலையில பார்த்திருக்கேன். எங்கெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாற்றமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா இமயமலை ஃபுல்லா சிவபெருமானோட ஸ்தானமாச்சா. அதனால எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும், நாய் வந்துடும். நாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே போகும், வழிகாட்டிக்கிட்டே போகும், ஈஸியா போகும். திடீர்னு காட்டுக்கு நடுவில் நான் பார்த்துருக்கேன், சின்ன பையன் வருவான், ஏதாவது ஒரு பையன். நான் அந்த சின்ன பையன் வரும்போதெல்லாம் ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன். நம்ம ஆடு மேய்க்கிறனாவே கிருஷ்ணன் தானே வந்துடும். ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறனாவே பையனா வந்தாவே என்னது நமக்கு கிருஷ்ணன் தான் வந்துடும். கிருஷ்ண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, சாமி வாங்க சாமி நான் அந்த பக்கம் தான் போறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்கெல்லாம் வருங்க. ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியப்பட்டிருக்கேன். டவுலோடு வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசு 10 வயசு பொண்ணுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்படிலாம் வந்து கூப்பிட்டு போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
தெய்வமா பார்ப்போம். தெய்வம் மனுஷ ரூபம். அப்போ நமக்கு தெரியவே தெரியாது யாரு வந்தது, எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாது. பக்தர்களுக்காக பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அநேக ரூபங்களை தாரணம் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப பிராதுர்பாவம் ஆகிறார், ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு? சதாவர்த்தகான்னு பேர். இது ஒண்ணு. இரண்டாவது ஆச்சாரியர் வேற ஒண்ணு சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடி சதே பிராணரூபேன வர்த்தத்தை திவா. நூற்றுக்கணக்கான நாடிகள் இருக்குல்ல ஹிருதயத்திலிருந்து பாத்தீங்கன்னா, கட்டோபனிஷத்துல பிருகதாரண்யத்துல எல்லாம் சொல்லுது. நூற்றுக்கணக்கான நாடிகள், 101 நாடிகள் ஹிருதயத்திலிருந்து பாத்தீங்கன்னா கிளம்பி செல்கின்றன. அந்த நாடி, நூற்றுக்கணக்கான நாடிகள்ல பாத்தீங்கன்னா என்ன சஞ்சாரம் பண்ணுது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன். நான் இன்னைக்கு காலையில் வரும்போது, இப்பதான் வரும்போது பார்த்தேன், நல்லா ஃப்ரீயா போகுது. நல்லா பாத்தீங்கன்னா சூரிய நாடியும் சந்திர நாடியும் பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா ஜலதோஷம் இருக்கிற மாதிரி இருக்க, ஆனா ஜலதோஷம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நாடிகள்ல பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபுல்லா மூச்சு இன்ஹேல் எக்ஸேல் பண்ண முடியுது. இதுலயும் நாடிலையும் ரெண்டுத்துலயும் போகுது. மனசு ரொம்ப சாந்தமா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரவேசம் பண்ணி யாரு சஞ்சாரம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடிகள் எல்லாத்துலயும் இந்த பிராணன் சஞ்சாரம் பண்ணுது. அதனால்தான் நம்ம ஜீவிக்கிறோம். ஒரு இடத்துல பிராணன் சஞ்சாரம் பண்ணாம போயிடுச்சு அப்படின்னா பேரலைசிஸ் அட்டாக் வந்துடும். அப்ப உடம்பு ஃபுல்லா 72,000 நாடிகள்லையும் 72,000 நாடியோட முக்கியம் எது? 101 நாடி. 101 நாடியோட விஸ்தாரம் தான் 72,000 நாடி. அப்ப இந்த மொத்த தேகத்திலையும் ஹிருதயத்துல இருக்கிற அந்த பிரைம் மினிஸ்டர் யாரு? பிராணன், முக்கிய பிராணன். அவர் என்ன பண்றார்? தன்னை 5ஆக பிரித்து கொண்டு இந்த தேகம் ஃபுல்லா வியாபிச்சு இந்த தேகத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதான் இங்க சொல்லுது, நாடி சதே, நூற்றுக்கணக்கான நாடிகள் மூலமாக பிராணரூபேன. பகவானுக்கு ஏற்கனவே முன்னாடி சொல்றார் பிராணக. பகவானுக்கு என்ன பேரு? பிராணக. பிராண ரூபத்துல இருக்கார், பிராணனா இருக்கார் பகவான். அப்ப பிராண ரூபத்துல பாத்தீங்கன்னா வர்த்ததை என்ன பண்றார்? சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கார், நாடிகள்ல இருக்கின்றார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா சதாவர்த்தகன் பேரு. சதான 100, 100 நாடிகளில் வாசம் செய்பவர், வீற்றிருப்பவர் அப்படின்னு பேர். இரண்டாவது மீனிங் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 344வது நாமம் பத்மி. பத்மினா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரையை கையில் வைத்திருப்பவர். ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தாமரையை கையில் வைத்திருப்பவர்னா என்ன சுவாமி சொல்ல வரீங்க அப்படின்னா, பத்மி. பத்மம் ஹஸ்தே வித்யதை இது பத்மி. டைரக்டா எடுத்துங்க. பத்மம்னா இந்த ஜெகத்துன்னு எடுத்து. பத்மம் இஸ் ஈக்குவல் டு இந்த ஜெகத். நான் உங்களுக்கு நாளைக்கு, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாகவதத்துல இருந்து எடுத்து சொல்றேன் உங்களுக்கு எப்படி விராட் உண்டாச்சு அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா மலர்கள்ல எப்போ போனீங்கன்னாலும் பக்கத்துல கிடைச்சதுன்னா தாமரை மலரை கொண்டு போய் கொடுங்க. தாமரை மலர் கையில வச்சிருக்கார் அப்படின்னாலோ, இல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேரு, அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேருன்றதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாமரையோட அமைப்பு தான். இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா, மொத்த கிரியேஷனும் பார்த்தீங்கன்னா விராட் ரூபம். இது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட கையில இருக்கிற தாமரை. மொத்த ஜெகத்தே பகவானோட கையில் இருக்கிற தாமரை. அப்ப தாமரையை கையில் வைத்திருப்பவர்னா என்ன அர்த்தம்? ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய பகவானோட கையில இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய தாமரை பாத்தீங்கன்னா இருக்கிறது. அநேக அர்த்தங்கள் இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துல பாத்தீங்கன்னா ஹிருதய தாமரையை பத்தி எப்படி உபாசனை பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான ஹிருதய தாமரையில தான் தாரணம் பண்ணணும். நான் இது சொல்லும்போது யோக சூத்திரம் அடுத்து ஆரம்பிக்க போறோம். 3வது பாதம் முதல் சூத்திரமே தாரணையை பத்தி தான் ஆரம்பிக்குது. அப்போ பாத்தீங்கன்னா இதே விஷயம் சொல்றேன். ஹிருதய தாமரை தான் தியானம் செய்ய யோக்கியமானது. வெளியில பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா தாமரை ரூபத்துல இருக்கார். தாமரைக்குள்ளார ஒரு கர்ணிக்கான்னு ஒண்ணு இருக்கு, ஒரு நடுப்பகுதி இருக்குல்ல, அந்த நடுப்பகுதியில பகவானை பாத்தீங்க அப்படின்னா உபாசனை செய்ய வேணும். எப்படி உபாசனை பண்ணும்? வாமன அவதாரமா சின்னதா பாத்தீங்கன்னா பகவானை கல்பனை பண்ணிக்கணும். எப்படி பாத்தீங்கன்னா நம்ம மூர்த்தங்கள்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. 4 புஜங்களோடு கூடிய அந்த பரமாத்மாவை அந்த தாமரையில உபாசனை பண்ணணும். இது பாத்தீங்கன்னா பிரம்மா பண்ணினார், நம்மளும் பண்ணணும்.
அந்த தாமரையோட ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த மொத்த பிரம்மாண்டமே வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மாண்டம் மொத்த பிரம்மாண்டமே தாமரையாக சொல்லப்பட்டிருக்கு. தந்திர சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க இந்த தாமரையை. அதனால இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பத்மின்றதுக்கு அர்த்தம் தாமரையை கையில் தரித்திருப்பவர். பாஷிகார் சொல்றார், பத்மம் ஹஸ்தே வித்யதை இதி பத்மி. பத்மத்தை தாமரையை கையில், ஹஸ்தே வித்யதை இதி கையில் வைத்திருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்மி அப்படின்னு பேரு. தாமரையை கையில் வைத்திருப்பவர். அப்ப மீனிங் என்ன எடுக்கணும்? இந்த ஜெகத்தின்ற தாமரையை கையில் வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். நாளைக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசுவோம். அதுக்கப்புறம் 345வது ஸ்லோகம், பத்ம நிபேக்ஷணா. பத்ம நிபேக்ஷணகனா என்ன சுவாமி அப்படின்னா, தாமரை போன்ற கண்களை உடையவர். என்ன அர்த்தம்? பாஷிகர் சொல்றாரு, பத்ம நிபே. பத்ம நிபே அப்படின்னா இவருடைய கண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈக்ஷனே திருஷவ் அஸ்ய இதி பத்ம நிபேக்ஷணா. பத்ம நிபே ஈக்ஷனே திருஷவ் அஸ்ய இதி. இவருடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகன்ற தாமரை போன்ற கண்களை உடையவரா இவர் இருக்கிறதுனால இவருக்கு பேரு பத்ம நிபேக்ஷனே அப்படின்னு பேர். பத்ம நிபேக்ஷணா அப்படின்னு பேர் வந்து. இதோட அடுத்த கண்டினியூ பண்ணினீங்கனாலும் அதே நாமம் தான் வரப்போகுது. அடுத்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இது 50வது ஸ்லோகம். 51வது ஸ்லோகமே வந்து பாத்தீங்கன்னா பத்மநாபோர விந்தாட்ச பத்மகர்ப ஷரீரபிருது அப்படின்னு வருது. அப்ப நாளைக்கு நம்ம இந்த பத்மத்தை பத்தி வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசுவோம். இதோட இது நிக்கட்டும். இதுல 10 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு பகவானுக்கு. ஓம் அசோகாய நமஹ, ஓம் தாரணாய நமஹ, ஓம் தாராய நமஹ, ஓம் சூராய நமஹ, ஓம் சௌரயே நமஹ, ஓம் ஜனேஸ்வராய நமஹ, ஓம் அனுகூலாய நமஹ, ஓம் சதாவர்த்தாய நமஹ, ஓம் பத்மினே நமஹ, ஓம் பத்மநிபேக்ஷணாய நமஹ. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண நாராயண. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் ஜி. ஹரி ஓம்.